நம்மளுடைய வெப்சைட்டுக்கான எஸ்இஓ பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு டூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல். இந்த கூகுள் சர்ச் கன்சோலில் நம்ம என்னென்னலாம் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை ரேங்க் பண்ண வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய பேஜஸ் எல்லாம் எது இண்டெக்ஸ் ஆகிருக்கு, ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ டூல் கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். பிஃபோராக நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஒன்ஸ் அகேன் கோ த்ரூ லைக் ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் நேம் இருந்தால் டொமைன் கேட்கும். அப்படி இல்லாட்டி யூஆர்எல் இருந்தால் யூஆர்எல் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த கோடு வந்துட்டு உங்களுடைய ஹெடர் செக்ஷனில் உங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் வியூ ஆகும். வியூ ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வியூ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சைட்ஸை. இப்போ வந்துட்டு ஓவர் வியூ அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டெய்லி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி பேஜஸ் வந்து நாட் இண்டெக்ஸ்டிங் அண்ட் ஹவு மெனி பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இங்கேயே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் இப்போ அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் என்ன எப்படி இண்டெக்ஸிங் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஷாப்பிங் பேஜில் வந்துட்டு ஷாப் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் இதில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட்ஸில் இப்போ எதுவும் கிளிக்ஸ் எதுவும் இல்லாதனால எதுவும் அவைலபிள் இல்லை. ஸோ பாஸ்ட் 3 மந்த் கொடுத்து பார்ப்போம். பாஸ்ட் 3 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் மட்டுமே 2.1K போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு 3 மாதத்தில் ஓகே தான். இது ஒரு பேசிக்கான சைட், நாட் அஃபீஷியல் சைட். இது ஒரு டெஸ்டிங் சைட்டுங்கிறனால ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டே ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் தான். கிளிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 கிளிக்ஸ் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ கீழே வந்தீங்கன்னா டாப் சர்ச் எது யூசர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டிங் அப், ட்ரெண்டிங் டவுன். ஸோ இது மாதிரி உங்கள் சைட்டில் என்னென்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். தென் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் தான் உங்களுடைய கம்ப்ளீட்டான அனலிட்டிக்கல் வந்து இங்கே எடுக்க முடியும். இதில் ஃபாஸ்ட் 24 ஹவர்ஸும் 7 days. ஸோ இப்போ நம்மளுடைய 3 மந்த்தோடைய டேட்டா தான் நான் இங்கே பார்க்க போகிறோம் பர்ஃபார்மன்ஸை. ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி டோட்டல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 2.1K வந்திருக்கு. 17 கிளிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிடிஆரும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆவரேஜ் பொசிஷனை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா queries இது கைண்ட் ஆஃப் யூசர் வந்து அதிகமாக உங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த queries அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இம்ப்ரெஷன் வந்து எதுக்கெல்லாம் இம்ப்ரெஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்நேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இம்ப்ரெஷன் அதிகமாக இருக்குது, கிளிக்ஸ் அது மூலயமா கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி யூசர் வந்து சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கேயுமே நம்மளால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்தெந்த பேஜஸ் வந்து பார்த்துருக்காங்க இம்ப்ரெஸ் ஆகி அப்படிங்கிறதையும், இம்ப்ரெஷனுக்கு அப்புறம் கிளிக்ஸ் எதாவது வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். தென் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாக உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எந்த ஆடியன்ஸ் நம்ம அதிக இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். டிவைசஸ், சர்ச் அப்பியரன்ஸ். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். எந்தெந்த டேட்டில் எந்தெந்த இம்ப்ரெஷன் வந்திருக்குங்கிற முதற்கொண்டு நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஆர்எல் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சைட்டில் இருந்துட்டு லோட் ஆகட்டும். இப்போ என்னுடைய டைரக்ட் யூஆர்எல்லே நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் காப்பி தட் அண்ட் கிளிக் டு என்டர். ஸோ அந்த டேட்டா அனலைஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் வந்து இந்த யூஆர்எல் வந்து ட்ராவல் பண்ணிச்சு கம்ப்ளீட்டாக. இந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. இண்டெக்ஸ் ஆகிட்டு இது க்ரீன் டிக் வந்துருச்சு. இப்போ ஆகலை அப்படின்னா நாட் இண்டெக்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் லைக் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து நம்ம கோர் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம்.
இது பிரைமரியான விஷயம் இண்டெக்ஸிங். ஸோ இதை வச்சு தான் உங்களுடைய பேஜ் கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸிங் கீழே பேஜஸ். ஸோ பேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்த ஓவர்வியூவில் பார்த்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா 156 பேஜஸ் வந்து நாட் இண்டெக்ஸ் ஆயிருக்கு, 26 பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க 8 ரீசன் வந்து சொல்றாங்க இதனால இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கீழே பார்க்கலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஏன் வந்து இண்டெக்ஸ் ஆகல அப்படிங்கிறதுக்கு அவங்க சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராவல் பண்ணிருச்சு பட் நாட் இண்டெக்ஸிங். இது வந்து கூகுள் பாட் வந்து கிராவல் பண்ணியிருக்கும், பட் அது வேலிடேட் பண்ணதில் அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ்ஃபீடிங்காக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கவில்லை, இதில் ப்ராடக்டில் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்னிப்பிட் இது கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை வந்து ப்ராப்பர் ட்ராக்கிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம எகெயின் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அந்த விஷயத்த அப்படின்னு ஒரு ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிக்கணும் அந்த போஸ்ட் ஆர் பேஜஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் டேக், இது எதுவுமே நம்ம மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வர எரர்ஸ் எல்லாமே வந்துட்டு கூகுளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சில டைம் என்னன்னா கிராவல் பண்ணியிருக்கோம் பட் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம வந்துட்டு அதுக்கான டைம் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ அந்த பேஜ் ரீடைரக்ட் எரர், ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் எரர்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. ஏதோ மேஜரான இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ். ஸோ நம்ம வெப்சைட்டில் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேஜில் ஒரு வீடியோ தான் இருக்குது பட் நாட் இண்டெக்ஸிங். சைட் மேப்ஸ், ஸோ இதுதான் ப்ரைமரியான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிடணும் அவங்க சைட்டுக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேஜஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் கூகுள்கிட்ட வந்துட்டு, ஐ ஹாவ் அ சைட், ஐ ஹாவ் மெனி கைண்ட் ஆஃப் பேஜஸ் அண்ட் போஸ்ட் அவைலபிள் இன் மை சைட், ஸோ செக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த சைட் மேப். ஸோ இந்த சைட் மேப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் போட்டு லைக் நீங்கள் வந்து யோஸ்ட் எஸ்இஓ யூஸ் பண்ணீங்க டூல் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், யோஸ்ட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு எப்படி செட்டிங் பண்ணுறதுன்ட்டு. அதில் சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது ஜென்ரேட் ஆன பிறகு அதனோட யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரிமூவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூஆர்எல் வந்துட்டு ஒரு பேக்லிங்க் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அந்த நம்மளுடைய யூஆர்எல், நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து ஒரு அன்னெசரியான ஒரு லிங்க்ஸில் போய் ஸ்டக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அந்த யூஆர்எலை அப்படின்னா இங்கே தான் நம்ம நியூ ரெக்வெஸ்ட்னு கொடுத்துட்டு நம்மளுடைய அன்னெசரியான அன்வான்டான இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கிற அந்த யூஆர்எலை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிரும் அது. அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு பிரைமரியான விஷயம் ஃபார் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு. ஸோ கோர் வெப் வைட்டல், நம்மளுடைய பேஜ் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ப்ராப்பராக பண்ணாதனால இது எரர்ஸ் வரும். நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது பேஜ் ஸ்பீட் இன்சைட்டில் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான பேஜ் லோடிங், பேஜினுடைய இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே இங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை வச்சு தான் உங்கள் யூசர் வந்து எப்படி வந்து உங்களுடைய வெப்சைட்டை வியூ பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா HTTPS. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் தான். உங்களுடைய வெப்சைட் எல்லாமே கரெக்டான செக்யூரிட்டி சர்வீஸில் அவைலபிளாக இருக்கா உங்கள் பேஜஸ் எல்லாம் அப்படிங்கிறத இது ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணும். இதுலேயுமே அதே தான், ஏதாவது கிரிட்டிக்கலான இஷ்யூ இருந்தால் இங்கே வார்னிங் காட்டும், இந்த பேஜஸ் வந்து கிரிட்டிக்கல் இஷ்யூவில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கான பேஜஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்து நம்ம வந்து இது ஒரு இ-காமர்ஸ் சைட்டுங்கிறதுனால இங்கே வந்து ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ராடக்ட் ஸ்னிப்பிட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஸ்னிப்பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய
ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் இங்கே யூஆர்எல் செக் பண்ணுங்கள். நம்மளுடைய சைட் இருக்கு. சைட்டுக்கு அப்புறம் கேட்டகரிஸாக பிரியுது. கேட்டகரிஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஸ்னிப்பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்பப்போ வேலிடேட்டும் பண்ணிங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம பார்த்தது தான் ப்ராடக்ட். அதுக்கப்புறமேட்டு எப்படி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்னிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெர்ச்சன்ட் லிஸ்டிங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணியிருப்போம். சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இப்போ கூகுளில் நம்ம லிஸ்ட் பண்ணவில்லை. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அது கீழே பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வியூ த வேலிடேட் டேட்டா அப்படின்னு கொடுங்க. ஸோ மொத்தமாக 7 ஐட்டம் வந்து இதில் இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிரெட் க்ரம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கேட்டகரிஸ் இருக்கும். கேட்டகரிஸ் கீழே என்னென்ன இருக்கோ அப்படின்னு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ ஹாவ் அ சைட், ஐ ஹாவ் அ ப்ராடக்ட், கேட்டகரிஸ், அதில் வந்து ஃபிட்னஸ் பேண்டா, ஸ்மார்ட் வாட்சா, இல்லை ஸ்மார்ட் ட்ரிங்கா அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரிஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்கே ஷாப் பேஜ்லேயே வந்துட்டு இல்லை அந்த கேட்டகரிஸ் பிரித்தோம்னா தான் அந்த யூசர் வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இது. ப்ராப்பராக இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த பிரெட் க்ரம்ஸ் மூலயமா நம்ம செக் அவுட் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவலாக எதை ஆக்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நோ இஷ்யூஸ் டிடெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம மேனுவலாக எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை. செக்யூரிட்டி இஷ்யூஸ், ஸோ அதுவுமே ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிக்கலாம். வி ஹேவ் எனி செக்யூரிட்டி இஷ்யூஸ், ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து இஷ்யூஸை வந்து பார்த்து ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். லிங்க்ஸ், ஸோ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணியிருப்போம், இன்டர்னலாகவும் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி சைட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஷோ ஆகிறது இங்கே தான். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் லிங்க்ஸ் எங்கெங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். கிளிக் டு மோர் அப்படின்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே 13 வரும். ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்னா டைம் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் இது லேட்டாக தான் அப்டேட் ஆகும். அதனால் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி எவ்வளோ தூரம் உங்களோட லிங்க்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பேக் லிங்க்ஸ், டாப் லிங்க் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை. ஸோ இதுதான் வந்து பேக் லிங்க். நம்ம எந்தெந்த மாதிரி சைட்டில் வந்து பேக் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ கூகுளே வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்பராக எதுவும் பண்ணாதனால சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கலாம். இதில் August 25 என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கூகுள் சர்ச் இம்பேக்ட், அதாவது மொத்தமாக 28 டேஸில் 10 சர்ச் அண்ட் கிளிக்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. அடுத்த கோல் பார்த்தீங்கன்னா 15 சர்ச் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மள சைட்டுக்கான என்கரேஜ் நம்மளை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கூகுள் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ் இதில் ப்ராப்பராக நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்கனாவே இங்கே எல்லாமே வந்துடும் நம்மளுடைய சைட்டு கனெக்ட் பண்ணவில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோலில் நம்ம எஸ்இஓ வந்து பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ பேஜ் ஸ்பீட் இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா அது லோட் ஆகிட்டு இருக்கு. லைக் ஓகே, இப்போ இந்த பேஜில் சம் எரர் இருக்கனால இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டல. ஸோ நான் ஃபியூச்சரில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பேஜ் ஸ்பீடு இன்சைடு. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டில் வந்துட்டு என்னென்ன சைட்லாம் இன்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு site.colon நம்மளுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட் எது எதெல்லாம் கூகுளில் இன்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாமே கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இதை வச்சுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜுக்கான இது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் கோடை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடு வந்து பார்த்துட்டு என்னென்ன நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் சர்ச் கன்சோலில் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.